ஹலோ வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி. என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல, இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏடா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க, விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல அவன் யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடுதான். 4 நாளா இருந்திருக்கான். அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவன்கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன். நீங்க அவனை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம். நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நானே ஏத்துக்கிட்டேன். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா, அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எது? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல, நீ வேஷம் போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொன்னேன். இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போட்ட. இன்னைக்கு வந்து ஆட்டுல கூட்டு போறீங்களா? துச்சா பசுங்களா? பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் வண்டியில கூட்டு போக கூடாது. கிழிஞ்சது போ. ஒரு போலீஸா இருக்கு. வேற ஏதாவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. அடு திருப்பு. நிறுத்து நிறுத்து. முதல்ல திருப்பு. திருப்புடா முதல்ல. ஆட்டோ இறங்கு. இல்ல நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துட்டா. ஆட்டோ காசு கொடுத்துட்டா. டேய் விட்டுறா. டேய் வேண்டாடா, பாட்டி கூட உனக்கு தெரியாதடா. டேய் போயிடா. டேய் பக்கத்துல சீக்கிரமா இறங்கு. டேய் இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா. மாட்டிக்கிட்டோ சத்தோ. ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டிருக்கான். உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஈடு கொண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி, வாங்க. ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்களை மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களைத்தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப் தலையாவே இருக்கேடா. போச்சுடா.
உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்க தாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன 15 அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போனோட பெண்ட கழட்டா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்ட கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டுவா. ரமான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காலமுக்கு முதுகமுக்குன்னு. ஐயோ அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையே, அவன் ஆடினா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓனா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா. உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாய் குட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சில்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான், பேச விட மாட்டேங்கிறான் ஐயா. கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க எந்திரா போடா. பெரிய ஆபஸ்பரியில கல்யாணம் பண்ணுவேன். ఏమండి ఇక్కడ వచ్చి కూర్చోండి. వాళ్ళ అక్కడ కూర్చుంటే డే అగే కూర్చుదా. பாதிதான் இருக்கு. அந்த பூட்ஸ் கார்ல போயிருச்சு. என்ன பண்றது? இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுட்டல. ஓம் சுமங்கலி தியம் வதூரிமாகும் துமே தபஸ்யதாம் சுபுத்ராகும் சுபகாம் குரு ஜசாஸ்யாம் புத்ராணாதி மேகாதசங்கரதி. கெட்டிமேளம் கெட்டிமேளம். அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? இவன் தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். புடிகையா, அவன் சிக்க மாட்டான். புடிகையா. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொல்லு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாட் பார்ட்டியா இருப்பான் போல் இருக்கு. பாவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல் இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள், என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூடுது, சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா?
இசை தமிழே செய்த அரும் சாதனை. வண்டியா கிடையா வண்டியா எங்க போறேன்? நேரப்போ சீக்கிரம் சீக்கிரம் பின்னாடி வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாள்லாம் உங்க பக்த கோடிகள். அண்ணாரு, கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா. நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. ஐயோ, அது நோ என்ட்ரியா ஐச மச்சான் பகவான் ஹிந்தி பேசலாமோ? ஏன் பேசக்கூடாது? இந்த ஊர்ல பேசினா தார் புசிடுவா. நல்லா இருக்கு. ஈஸ்வரா ஹலோ குருக்கள் சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. கேட்ச் ஹிம். போலீஸ் போறதையா டோன்ட் வரி. இவங்க வண்டி நிறுத்துங்க. பயப்படாது, கெட்டியா பிடிச்சுங்கோ. எப்பா என்னையா இந்த குலுக்குது? நீ சரிதாகல வேலை செஞ்சியா சர்க்கஸ்ல வேலை செஞ்சியா? வேலை செய்யறேன், உங்க போர்ல ஓடுறது. வண்டி ஆட்டாதே. ஓட்டியா பகவானே, நீக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா? ரெட்டியா பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா, தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்தில் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கிறேன், நேரம் சொர்க்கம் தான். ஐயோ, பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கூட பசிக்குதா? ஓ இது அப்படி. பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு? நிறுத்துங்கோ, வண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு. ஓஹோ, பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்கோ. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோ என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடைய ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். நடமோ. அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தது இவர்தாங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், என் நண்பனோட மரணத்துக்கு அப்புறம் இவனை அமெரிக்காவுக்கு அமிச்சு படிக்க வைக்கத்தான் இவனுடைய அம்மாவும் அவனுடைய கூட பிறந்த 3 பேரும் பம்பாய் போனாங்க. திரும்பி வரும்பொழுது என் அம்மா சித்த சுவாதீனம் இல்லாம வந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா பம்பாயில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்?
இவன் தான் உண்மையான வாரிசுன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, கூட வாங்க. Yes, come. How's he? He's all right. Switch on பண்ணுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல போறீங்க. நீங்க உங்களை மறக்க போறீங்க. சொல்லுங்க, அந்த அம்மா படத்தை பார்த்தோன்னு ஏன் சத்தம் போட்டீங்க? ஏன் சத்தம் போட்டீங்க? அவங்கள என்ன பண்ணாங்க? யார் என்ன பண்ணாங்க? சொல்லுங்க. தெரியல, தெரியல, தெரியல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எங்க அம்மா அடிக்காதீங்க, 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 எங்க அம்மா அடிக்காதீங்க. என் மகன் அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே. ஊரை பொறுத்தளவு அம்மாவன் அமெரிக்கா படிக்க போயிருக்கான். திரும்பி வரத்துக்கு 25 வருஷம் ஆகும். என்னடா கோடிக்கணக்கான சொத்துக்களை இவன் வளர்ந்து ஆளாயி உன் கையெழுத்து வாங்கி இவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எழுதியிருக்கான். எங்க பிரச்சனையே இவன் தானே. இவன் மேல போயிட்டா நீ மட்டும் தான் வைக்கா. கூட பிறந்தவங்க நாங்க பாசத்தோட பாத்துக்குவோம். பிற்காலத்துல இவனுக்கு டெம்பரரியா ஒரு வாரிசு கொண்டு தரோம். நோ ரியாக்ஷன் பிரதர், கண்டினியூ. எங்க அம்மாவை அடிக்காதீங்க. நான் சொல்றேன், உங்க அம்மாவை அடிக்க கூடாதுன்னா இத குடி, இல்ல அடிச்ச கொடுவோம். குடுங்க, குடிக்கிறேன். ஐயோ வேணாம். ஏய், நீ குடிக்கல உங்க அம்மாவை அடிச்சே கொன்னுடுவேன். நான் குடிச்சிருக்கேன். குடிக்காது. நான் குடிச்சிடுறேன். அது குடிச்சா நீ செத்து போயிடுவ. உன்னை அடிக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா, அதனால இதை குடிச்சு செத்து போயிடுறோம்மா. தமிழ், இந்த வயசுல உன்ன மாதிரி தாய்ப்பாசம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏய், இந்த பொணத்தை புதைச்சிட்டு வா. இந்த குழிதான் உனக்கு கரெக்ட். மாப்பிள்ள, சொர்க்கலோகத்துக்கு போய் தேவகனியை டான்ஸ் எல்லாம் பாரு. ஓ நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? கடவுள் உன்னை காப்பாத்துவார். என்ன விட்டுட்டு போதும் எங்க அக்கா. அக்கா, தேங்க்யூ டாக்டர். வக்கீல் சார், இப்போ உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சுச்சா? இல்ல, இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். இன்னுமா? இவர் அம்மாவை இவர் கண்ணு முன்னாடியே அடிச்சதையும் இவர் விஷம் சாப்பிட்டதையும் இவர் எப்படி டாக்டர் மறந்தாரு? இவர் குடிச்ச விஷம் லேசா இவர் மூளையை பாதிச்சதுனால 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத மறந்துட்டார். இப்ப தன் தாயோட போட்டோ பார்த்ததும் பழைய விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. டாக்டர், மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் இவரை கூட்டிட்டு போறான்ல. தாராளமா கூட்டிட்டு போங்க. வெரி கைண்ட் ஆஃப் யூ. போலீஸ் தமிழகனை துரத்திட்டு போயிருக்கான். என்னடா சொல்றீங்க? இது ஒட்டின மீச கீழே விழுந்துருச்சா, அதனால அவரை டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதனால ஒரு போலீஸ் படையே அவன் பின்னால போயிட்டு இருக்குது. மாட்டிக்க போறோன்னு நீங்க 2 பேரும் ஓடியாந்தீங்க இல்ல? ஐயோ, என் தம்பி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டானே. அவன் அங்கிருந்து எப்படி கூட்டிட்டு வருது?
எந்த இடத்துல நீ முதலாளியா நடிச்சியோ அந்த இடத்துக்கு முதலாளியே நீதான். அது மட்டுமல்ல, எந்த கம்பெனியில சாதாரண கூலியா வேலை செஞ்சியோ அந்த கம்பெனிக்கு முதலாளி நீதான். சுயநினைவு இல்லாம இருக்கிற உங்க அம்மாவை நீ சுயநினைவுக்கு கொண்டு வரணும்னா மறுபடியும் அதே வேஷத்துல நீ நடிக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சப்புறமும் நான் ஏசார் நடிக்கணும்னு நீ கேட்கலாம். வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். சொத்து பூரா உன் பேர்ல இருக்குங்கிற காரணத்தினாலதான் சின்ன வயசுலயே அவங்க உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. நீ இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ஒன்ன மட்டும் இல்ல உங்க அம்மாவையும் சாவடிச்சிருவாங்க. அதனால நீதான் தமிழரசங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, தமிழழகனா இருக்கிற உனக்கு ஒரு அக்கா இருக்கிற விவரமும் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அம்மா சுயநினைவுக்கு வந்தா உங்க அப்பாவை கொலை பண்ணது யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தினாலதான் உங்க அம்மாவை இன்னும் அந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறாங்க. நீ தமிழரசனா நடிச்சு உங்க அம்மாவை சுயநினைவுக்கு கொண்டு வரணும். உங்க அம்மா மூலமா தான் உங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீ கூலியா வேலை செய்ய அந்த கம்பெனி அவங்க பேருக்கு எழுதிட்டாங்க. அதையும் நீ உன் பேருக்கு மாத்தி எழுதிக்கணும். எந்த வேலையும் நீ செஞ்சாலும் மூத்தவனையும் மூணாவது ஆளையும் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா 2 பேருக்கு நடுவுல இருக்கான இந்த ரகுபதி, அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல். அவனை எப்படி சமாளிக்க போறேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பாருப்பா, நடக்க போற யுத்தத்துல நான் வெறும் தேரோட்டி தான், மத்தபடி ஆக்ஷன்லாம் ஒன்றுதான். முதலாளியா இருந்தாலும் சரி, உழைப்பாளியா இருந்தாலும் சரி, தமிழழகனா இருந்தாலும் சரி, தமிழ் அரசனா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல தமிழன்னு நிரூபிக்கணும்.